कान्ता जनकतचिन्ता मातुलकिं तव नास्ति नियन्ता जगति सज्जन सङ्गतिरेका भवति भवानवतरणे नौका भज गोविन्दं गोविन्दं भज मूढमते काते कान्ता जनकत चिन्ता बादुलकिं तव नास्ति नियन्ता जगति सज्जन संकतिरेका भवति भवानवतरणे नौका भज गोविन्दं गोविन्दं भज मूढमते काते कान्ता यार उन्नुடைய மனைவி அந்த மாங்கல்ய தானத்துக்கு முன்னால் அவங்க யார் நீங்கள் யார் தனக்கதை சிந்தா பணம் பணம் அப்படின்னு ஆசை கொண்டு அலைந்து கொண்டிருக்கே அது எப்படிப்பட்டது பாதுலகிம் தவ நாஸ்தி நியந்தா உன்னுடைய வயோதிக காலத்தில் நீ கலந்து போய் கூன் விழுந்து கூனி குறுகிற போது பணத்தை வச்சு கட்டினா நேராக முடியுமா அல்லது மனைவி அதை சரிப்படுத்திட முடியுமா என்றால் இரண்டும் முடியாது. அப்போ எதுதான் முடியும்? ஜகதி இந்த மூன்று உலகிலேயும் சஜ்ஜன சங்கதி ஏக சஜ்ஜன சங்கம் சத்சங்கத்தை தவிர ஏகனா அதை தவிர வேறு எதுவுமே உன்னை காப்பாற்றாது. எதிலிருந்து? பவதி பவ ஆர்ணவ தரணே நௌகா. பவ ஆர்ணவம் என்கின்ற சம்சார சாகரத்திலிருந்து உன்னை காப்பாற்றுவதற்கு இந்த உலகிலே உன்னுடைய மனைவியால் முடியாது, பணத்தால் முடியாது. இன்னும் எதெல்லாம் நீ எண்ணிக்கொண்டிருக்கிறாயோ அது எதுவுமே உன்னை இந்த சம்சார சாகரத்திலிருந்து காப்பாற்றாது. அதான் போன வாரம் பார்த்தோம். தாண்டி விடலாம் கடலை தாண்டி விடலாம், சாரமற்ற சம்சார கடலை தாண்டி விடலாம். இந்த சம்சார கடலுக்கு ஓடமாக, அந்த கடலை தாண்டுவதற்கு ஓடமாக இருப்பது சத்சங்கம் மட்டும்தான். சத்சங்கத்தை தவிர வேறு எதனாலும் அந்த பெட்டி எடுத்து அனுப்ப அப்படித்தான். தாண்டி விடலாம் கடலை தாண்டி விடலாம், சாரமற்ற சம்சார கடலை தாண்டி விடலாம். சம்சாரம் அப்படிங்கிறது உண்மையில் இல்லாத, என்ன எப்படி சொல்கிறீங்க? சம்சார கடலுங்கிறாங்க, சம்சாரம் முடியாதுங்கிறாங்க. கடைசியில் பார்த்தா உண்மை இல்லைன்னா அப்படி என்ன அர்த்தம்? இந்த சம்சாரங்கிறது நாம நமக்கு ஏற்படுத்தி கொண்ட விலங்கு தானே தவிர உண்மையில் அது இல்லை. இது எப்படி நம்மை ஆட்கொண்டது என்றால் உண்மையிலே யோசித்து பார்த்தா, போன வாரம் நான் சொன்னது போல 22 வருடங்களாக நமக்கு அவங்க எந்த சம்பந்தம் கிடையாது. ஆனால் தாலி கட்டின உடனே எங்கே விடுங்கிறாங்க. அவங்க அப்பா 20 வருஷமாக வளர்த்துனவங்க அவங்கள விட்டுட்டு எங்கே விடுங்கிறாங்க. அப்போது அந்த மாயினுடைய பிடிப்பு வந்து ஒரே செகண்டில் மாற்றி நம்ம. அதுபோல் இதற்கு முன்னால் நான் பிறப்பதற்கு முன்னால் எங்கே இருந்தேன், இறந்ததுக்கு பிறகு எங்கே போய் சேர்றேன்,
இப்போ இடையில இவங்கெல்லாம் எப்படி வந்தாங்க, எப்படி போனாங்க, இவங்கெல்லாம் உண்மையாக இருந்தால் என் கூடவே இருக்கணுமே என்றெல்லாம் ஆராய்ந்து பார்த்தால் இவையெல்லாம் ஆகமா பாயினோ நிற்க தினமும் வருவதும் போவதுமாக இருக்கக்கூடியது. ரயில் பிரயாணத்தில் எப்படி பல ஃப்ரெண்ட்ஸு வந்து சேர்றாங்க, கொஞ்ச நேரம் உட்காந்துருக்கோம், அப்புறம் மட்டும் சிரிக்கிறோம், அப்புறம் நீ யாரு நான் யாருன்னு கேட்குறோம். அதுவும் டெல்லிக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஏன்னா 3 நாள் ஆகும். இந்த 3 நாளாக யாராவது ஒருத்தரோட பேசணுமே, அதனால் அவங்க கூட பேச ஆரம்பித்து அப்புறம் அவங்களுக்கு டீ வாங்கி கொடுத்து காஃபி வாங்கி கொடுத்து அவங்க நமக்கு வாங்கி கொடுத்து எல்லாம் ஒன்றுக்குள்ள ஒன்று கலந்து ஸ்டேஷன் வந்த உடனே காணாமல் போயிடுறாங்க. எந்த இடத்துல இருக்காங்கன்னு கூட தெரியறதில்ல. அப்படி அந்தந்த ஸ்டேஷன் வந்தோடனே அவங்கவுங்க வேலையை பார்த்து போயிடுறாங்க. அதுபோல் இந்த சம்சாரம் என்கின்ற இந்த பிறவி ஆனது நமக்கு எதற்கு வந்தோமோ அந்த வேலை தான், அதுதான் போயிட்டுருக்கே தவிர அது முடிஞ்ச உடனே நீங்கள் யாரோ நான் யாரோ தான். அது யாராக இருந்தாலும் சரி, தாயாக இருந்தாலும் சரி, தகப்பனாக இருந்தாலும் சரி, சம்சாரமாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் இந்த நம்மை தாங்க முடியாது. உத்தரே ஆத்மானம் ஆத்மானம் அவசாதையே என்று ஆத்மன்னேவ ஆத்மனா பந்துகு ஆத்மன்னேவ ஆத்மனா ரிபுகு என்று பகவத்கீதையில் பகவான் மிக அழகாக சொல்கிறார். இந்த உலகத்தில் யாரப்பா உனக்கு நண்பன் அப்படின்னா யாருமே கிடையாது. இந்த உலகத்தில் யாரப்பா உனக்கு எதிரி அப்படின்னா யாருமே கிடையாது. அப்போ என்னங்க இப்படி சொல்கிறீங்க? உனக்கு நீ தான் எதிரி, உனக்கு நீ தான் நண்பன். எப்போ தன்னம்பிக்கையோடு நான் என்கின்ற உண்மைத்தன்மையை உணர்ந்து இந்த தோற்ற மாத்திரத்தில் இருக்கக்கூடியவைகளெல்லாம் எந்த விதத்திலும் என்னை பாதிக்காது. தோற்ற மாத்திரத்தில் இருக்கிறது அத்தனையும் நிற்பதுவே நடப்பதுவே பறப்பதுவே நீங்களெல்லாம் அற்பமாயங்களும் என்னில் ஆழ்ந்த பொருள் இல்லையோ. எல்லாம் உண்மையில் இல்லாதது இருப்பது போல் தெரிகிறது. என்ன இப்படி சொல்கிறீங்க? பருப்பொருள் பார்க்குறவே நம்ம அன்னைக்கு பார்த்தது போல் இதில் கதவு எதுன்னு கேட்டால் தெரியல. இதில் கதவு இல்லை, பலகை இருக்கிறது, தாழ்பால் இருக்கிறது, கம்பி இருக்கிறது, இன்னும் என்னென்னமோ இருக்குது, கதவு இல்லை. அதே போல் மரம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தா இல்லை, இலை இருக்கிறது, காய் இருக்கிறது, பூ இருக்கிறது, கனி இருக்கிறது, வேர் இருக்கிறது, அடிமரம் இருக்கிறது, வேறு இது மரம், சில மரத்தை காணும். அப்போ ஆராய்ந்து பார்த்தால் எதுவுமே எப்படி நேத்தின்னு போனால் என்ன இருக்கும்? கடைசியில் பார்த்தா ஒன்றுமே இல்லைப்பா, உன்னுடைய அறிவு மட்டும்தான், அறிவை தவிர வேறு எதுவுமே இல்லை. அதனால் இவையெல்லாம் வருவதும் போவதுமாக இருக்கக்கூடியது. இந்த உண்மையை நீ தெரிந்து கொள்வதற்கு ஒரே ஒரு போட்டு தான் இருக்குது. அந்த போட் தான் என்ன? சத்சங்கம் என்கின்ற போட். அது முன்னாலே பார்த்தா சத்சங்கத்தே நிச்சங்கத்துவம், நிச்சங்கத்தே நிர்மோகத்துவம், நிர்மோகத்தே நிச்சரிதத்துவம், நிச்சரிதத்துவே ஜீவன் முக்திக்கே ஆதாரமாக விளங்கக்கூடியது எதுனா சத்சங்கம் தான். எப்படி அப்படின்னா, சத்சங்கத்தில் இருக்கும்போது மற்ற விஷயங்களை பற்றி நினைப்பதில்லை. மற்ற விஷயங்களை பற்றி நினைக்காத போது அது நம்மை தாக்குவதில்லை. இப்படி ஜாயதே விஷயான் பும்சக சங்கத்தே சுபஜாயதே சங்காத் சஞ்சாயதே காமாக காமாத் குரோதோபி ஜாயதே குரோதாத் பவதி சம்மோக சன்மோக ஸ்மிருதி பிரம்சாத் புத்தி நாசாத் பிரணசதி. புத்தி கெட்டுன்னா எல்லாமே கெட்டுருக்கோம். புத்தி இருக்கிற வரைக்கும் தான் எல்லாமே. இப்போ இந்த புத்தி கெட்டதுக்கு எது காரணம்? எந்த ஒன்றை பற்றி நீ நினைத்து கொண்டிருக்கிறாயோ அதுதான் உனக்கு முன்னால் எல்லா ப்ராப்ளத்தையும் தந்து கொண்டிருக்கிறது. அதனால் அதிலிருந்து விலகுவதற்கு என்ன பண்ணணும்? சத்சங்கத்தில் சேர்ந்திருக்கிற போது மற்ற விஷயங்களிலிருந்து விடுபட்டு இந்த சத்வத்துவிலேயே நிலைத்திருக்கிறாய். அன்னைக்கு நான் சொன்னது போல எதிரில் இருக்கக்கூடியவர்கள் தான் நம்முடைய மனதை ஆழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எதில் என்ன இருக்குதோ அதுதான் நமக்கு. நம்முடைய மனது எப்படி தண்ணீரானது நாம் ஊற்றுகின்ற பாத்திரத்தினுடைய வடிவையெல்லாம் எடுத்துதோ அதுபோல் எதிரில் இருக்கக்கூடியவர்களுடைய நிலைப்பாட்டை பொறுத்து நம்முடைய மனது சைக்காலஜிக்கலி மாறிக்கொண்டே போகிறது. அதனால் சத்சங்கத்தில் இருக்கும்போது வேறு அது போன்ற நிலைப்பாடுகள் இல்லாமல் எப்பொழுதும் நம்மை பற்றி, நம்முடைய சொரூபத்தை பற்றி, இறைவனை பற்றி, இந்த லோகத்தினுடைய நிலையாமையை பற்றி நினைத்து கொண்டிருப்பதனாலே அதுவே நமக்கு முக்திக்கு காரணமாக சலனமில்லாத மனதை தருகிறது.
இந்த 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 முக்திக்கு அடிப்படை என்ன அப்படின்னா சலனமில்லாத மனது. சலனமில்லாத மனதில் தான் வேதாந்தம் புரியும். வேதாந்தம் புரிகிற போது ஆட்டோமேட்டிக்காக அதிகாரத்துவம் இருந்தால் மோட்சத்தை தவிர வேற இடமே இல்லைன்ற ஒரு எப்பொழுது நீ ஒரு சரியான ஆச்சாரியாரை சரணடைந்தாயோ அப்போதே உனக்கு மோட்சம் கிடைச்சிட்டுதுங்க. வேற வழியே இல்லை, கிடைச்சித்தான் ஆகணும் அப்படிங்கிறார். அதனால ஆச்சாரியவான் வேதோ ஆச்சாரியவான் புருஷோ வேதகன்ற ஆச்சாரியவான் சரியான ஆச்சாரியாரை நீ அடைந்து விட்டால் அறிந்து ஞானம் பெறுவதை தவிர வேறு வழியே இல்லை என்று சொல்றார். அப்படி இந்த பவ ஆர்ணவம் என்கின்ற இந்த பவ ஆர்ணவத்துக்கு ஓடமாக விளங்கக்கூடியவர் குருநாதர். அதனால்தான் அவர் பேர் என்ன, ஒரு சாமி பாடினார், கோடி ஜென்மம் நான் எடுப்பேன் குரு உந்தன் அருள் இருந்தார். ஹரிதாஸ் சுவாமி, கோடி ஜென்மம் நான் எடுப்பேன் குரு உந்தன் அருள் இருந்தார். ஜென்மம் எடுத்தாலே ப்ராப்ளம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் அவர் சொல்கிறார் 100 கோடி ஜென்மங்கள் வேணாலும் நான் எடுக்கிறேன் அப்படிங்கிறார். எப்போ? குருவினுடைய அருள் இருந்தால். ஏன் குருவின் எப்படி ராமகிருஷ்ண பரமஹம்சர் அருமையான ஒரு கதை சொல்லுவார். இதில் கடலில் நீராடுவதற்கு முன்னால் எண்ணெயை தொடச்சிட்டு கடலில் நீராடினோம்னா அந்த உப்பு தண்ணி நம்ம மேலே ஒட்டாது. அதுபோல் பெரிய முள்காடு, அந்த முள்காட்டில் ஒரே ஒரு செருப்பை மட்டும் போட்டோம்னா போதும், பூராத்தையும் விலகிட்டு போகணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம ஒரு செருப்பை மட்டும் போட்டோம்னா இந்த முள்காட்டை தாண்டி போயிடலாம். எண்ணெய் மட்டும் போத்திட்டா போதும், அது நம்மை தாக்காது. அப்படி இந்த குருநாதரது அருள் இருந்தால் இந்த சம்சாரம் என்று சொல்லக்கூடிய எதுவும் நம்மை தாக்காது. ஒரு அரணாக, ஒரு பெரிய கவசமாக குரு பக்தியானது இருக்கும். ஆனால் குரு பக்தி தான் அபார மகிமா. குரு மகிமா குருவினுடைய மகிமையை பற்றி சொல்லணும்னா சொல்ல முடியலட்டார். அனோரணியான் குரு மகிமா, மகதோ மகியான் குரு மகிமா. நுணுக்கமானதற்கெல்லாம் நுணுக்கமானது இருக்கக்கூடியது குருவினுடைய மகிமை. பெரியதற்கெல்லாம் பெரிதாக இருக்குதுன்னா அதுவும் குரு மகிமை தான். அதனால் அத்துணையமாக விளங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த குருவினுடைய ஆசீர்வாதம் இருந்தால் இந்த 3 உலகத்திலுமே அப்படிப்பட்ட அந்த ஆசீர்வாதத்தை தவிர வேறு எதுவும் இந்த பவம் என்கின்ற ஆர்ணவத்தை, இந்த கடலை, பவக்கடலை தாண்டி வைக்க முடியாது. அதான் சொல்கிறார் என்ன, இருள் சேர் இறைவனையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் வாழ்ந்தா. அதல்ல என்ன, இன்னொரு நல்ல பொருள் இருக்கு. இறைவனடி சேராதார் இறைவன் பொருள் சேர் பொருள் இல்லை. இன்னொரு குரல் இருக்குது. அதில் அவர் சொல்றார், இந்த கடலை, சம்சாரம் என்கின்ற கடலை யார் கடக்கிறார்களோ அவர்கள் இறைவனுக்கு பரிபூர்ண இறைவனும் சேரா இறைவன் பொருள் சேர். அது இன்னொன்று அறவாளி அந்தனன் தாழ் சேர்ந்தார்கள்லாம் நீத்தல் இருக்கு. பிற ஆளின கடல், பிறவாளி அப்படின்னா பிறப்பு என்கின்ற கடல். இந்த சம்சார கடல், இந்த சம்சார கடலை தாண்டுவதற்கு அவரை தவிர வேறு கதி இல்லை என்று சொல்றார். அப்படி சத்சங்கத்தில் குருவினுடைய மகிமையினால மட்டும்தான் நாம் இந்த சம்சாரத்தை கடக்கலாம். இப்போ யார் அந்த குரு? யார்? குரு தான் தாண்டிடலாம். யார் இந்த குரு? குரு கண்டுபிடிக்கிறதுங்கிறது தான் பெரிய குரு. குரு தான். ஜடிலோ முண்டி லுஞ்சித கேசக காஷாயாம்பர பகுகிருத வேஷக பஸ்யன்னபிஜன பஸ்யதி மூடாஹ குஜர நிமித்தம் பகுகிருத வேஷம் பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே. இது ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்லோகம். ஏன்னா நமக்கு இந்த ஆன்மீகத்தினுடைய அடிப்படை கூட தெரியாது.
ஆன்மீகம்னா என்னன்னு நமக்கு எந்த இதுவும் தெரியாது. அப்படி இருக்கும்போது அவர் பேசுவது ஆன்மீகம் தானா அப்படின்னு நமக்கு எப்படி தெரியும்? தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனால தான் சொன்னாங்க, துர்லபம் திரையவே வைத்தது மனுஷத்துவம் முமுட்சத்துவம் மகாபுருஷ சம்சிரயம். இந்த குருநாதரை அடைவது என்பது மிகப்பெரிய கஷ்டம். அதுக்கு என்ன வேணுமா? 100 வருடங்கள் நாம் செய்த புண்ணியத்தினுடைய பலன் அது மட்டும் பத்தாதுங்க. அதுக்கு மேலே ஈஸ்வர அனுகிரகம் ரெண்டும் சேர்ந்தால் மட்டும்தான் இந்த இதை நீ அடைய முடியும் என்று சொல்கிறார். அதனால் குருவை அடைவது என்பது நடக்காத ஒரு விஷயமாக இருக்கிறது. ஏன் அப்படின்னா, நமக்கு குருவை எடை போடக்கூடிய தகுதி நமக்கு கிடையாது. குரு எப்படிப்பட்டவர் என்று யாருக்கும் தெரியாது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், கொட்டை ஓட்டவங்கெல்லாம் குரு, மொட்டை ஓட்டவங்கெல்லாம் குரு, பட்டை ஓட்டவங்கெல்லாம் குரு. யார் குரு தெரியாது. தாடி வச்சவங்கெல்லாம் குரு. யார் யார் சாது, யார் அதுலேயும் நம்ம ஆளுங்க இருக்காங்களே, இந்த சாமியாடுறவனை பார்த்து சாமிங்கிறான், குறி சொல்கிறவனை பார்த்து சாமிங்கிறான், பூஜாரி பார்த்து சாமிங்கிறான். எல்லாத்தையும் சாமி சாமி சாமினா யார் சாமி? சொஸ்மின் ஸ்திதக இது சுவாமி. யார் தன்னில் நிலைத்திருக்கிறாரோ அவர் தான் சுவாமி. சாமிங்கிற அர்த்தத்துக்கு அவ்வளோ பெரிய வார்த்தை இருக்குது. என்ன, தன்னுடைய சுகத்துக்கு இன்னொன்றை நாடாதவர், அவருக்கு பேர் தான் சுவாமினா. தன்னுடைய ஆனந்தத்திற்கு இன்னொரு விஷயத்தை நாடாதவர். அப்படி ஒரு ஆனந்தம் இருக்கா? தன்னுடைய சுகத்திற்கு இன்னொரு சுகம் இன்னொரு விஷயம் இல்லாமல் தான் மட்டுமே ஆனந்தமாக இருக்கக்கூடியது என்று ஒன்று இருக்கிறது. அது முடியுமா? அது உண்மைதானா? நான் எப்படி ஆனந்தமாக இருக்கேன்? இல்லையே. நான் என்பது பல பல ப்ராப்ளங்களோடு கூடின ஒரு 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 கன்ஃபியூஸ்டு ஃபெலோவாக தான் இருக்கேன். நான் உண்மையில் அஞ்ஞானியாக துக்கியாக இருந்தால் எப்பொழுதும் துக்கியாக இருக்கும். ஏன்னா உண்மை என்பது 3 காலத்திலும் எது மாறாதோ அதுதான் உண்மை. 3 காலத்திலும் மாறாமல் ஒன்று இருக்கும்னா அதுக்கு பேர் தான் உண்மை. திரிகாலே அபிதிஷ்டதி இது சத்து. ஆனால் காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் அதை பண்ணி இதை பண்ணி அப்படி ஓடி இப்படி ஓடி இதை பார்த்து அதை பார்த்து அந்த சாமி கும்பிட்டு இந்த சாமி கும்பிட்டு, அல்லது இதை அனுபவித்து அதை அனுபவித்து எல்லாம் டயர்டாகி படுத்து தூங்குறோம். இப்போ தூங்கும்போது சுகமா துக்கமா? தூங்கும்போது சுகமாக இருக்கிறோமா துக்கமாக இருக்கிறோமா? சுகம். ஆமாம், நல்ல சுகமாக தூங்கினேங்க, சுகமாக தூங்கினேன். அப்போ சுகம் தூக்கத்தில். இப்போ தூக்கத்தில் எதை அடைந்து நீ சுகத்தை கண்டாய்? எதை அடைஞ்சதுனால நீ சுகமானாய்? தூக்கத்தில் எதை குழந்தை பார்த்து ஆனந்தப்படுறோமா, பொருளை பார்த்து ஆனந்தப்படுறோமா, இல்லை எது நீ எதெல்லாம் வெளி உலகத்திலிருந்து பார்த்து ஆனந்தப்படுகிறாயோ அது எதுவும் அங்கே இல்லை, ஆனால் ஆனந்தமாக இருக்கிறாய். அப்போ என்ன அர்த்தம்? உன் சொரூபம் சுகம் சுகம். உன்னுடைய சொரூபத்தில் இதெல்லாம் வந்து சாமிஜி சொல்கிற மாதிரி இந்த மூட்டையெல்லாம் வந்து தலையில் ஏறிக்குதப்பான்ட்டேன். இந்த சம்சாரம் நான் அப்படியே கண்ணை முடிச்ச உடனே பட 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 தலைமையில் வந்து இங்கே ஏறி எப்படா எந்திரிப்பான். இந்த விக்கிரமாயத்தன் கடையில் அந்த வேதாளம் வந்து ஏறின மாதிரி எப்படா இவன் எந்திரிப்பான்னு உட்காந்துட்டு இருக்கு. எந்திரிச்ச உடனே அகங்காரம், முதல் பிடி அகங்காரம். நான், அப்புறம் எனது, நான், அப்புறம் என்னுடையது. இந்த ரெண்டும் சேர்ந்து நம்மை மிகப்பெரிய துக்கத்திற்கு ஆளாக்கி விடுகிறது. அதனால் உண்மையிலே நீ சுகஸ்வரூபி, உண்மையிலே சுகஸ்வரூபி. உன்னுடைய ஆனந்தத்துக்கு இன்னொரு ஆனந்தம் ஆத்மன்னேவ ஆத்மனா சந்துஷ்டக சிதப்பிரக்க ததோச்சதே என்று பகவான் கீதையில் பிரமாதம் சொல்கிறார். அவனை தவிர இன்னொரு ஆனந்தம் என்பது, இன்னொரு விஷயம் என்பது அவனுக்கு தேவையில்லை. காரணம் உண்மையில் அவன் ஆனந்தமாக இருக்கிறான். அப்போ வெளி விஷயங்களில் இருக்கக்கூடிய சுகமெல்லாம் அது சுகமா அல்லவானா? நீங்கள் கேள்வி கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். முன்னாலே எப்படி நாயானது அந்த எலும்பு துண்டு, அதுக்கு முன்னாலேயே இன்னொருத்தர் அதை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டார். உள்ளுக்குள்ள இருக்கிறது, வெளியில் இருக்கிறது, ஒட்டிகிட்டு இருக்கிறது, அங்கே இருக்கிறது, இங்கே இருக்கிறது எல்லாம் கம்ப்ளீட் க்ளீன் சேவ் பண்ணிடுறார். பண்ணிட்டு போடுறார். அந்த எலும்பு துண்டை நாய் போய் கடிக்குது. கடிச்ச உடனே அந்த எலும்பு துண்டு நாயினுடைய எகிரில் பட்டு அதிலிருந்து ரத்தம் வருது.
அந்த வர்ற ரத்தத்தை இந்த நாய் என்ன நினச்சிக்குது, அந்த எலும்புலேருந்து வர்ற சுகம் அப்படின்னு நினச்சிட்டு ஆஹா ஆனந்தமாக அடி கண்டிட்டே இருக்கு. யாரையும் பக்கத்துக்கு விட மாட்டேங்குது. பக்கத்துக்கு யாராவது வந்தால் எங்கே அதை பிடுங்கிடுவாங்க. இந்த நாரதர் சொன்ன மாதிரி நான் குழந்தை குட்டியோட நிம்மதியாக பண்ணி உருவம் எடுத்து சாக்கடையில், அதுவும் பார்க்கறக்கே சகிக்காத சாக்கடையில் பண்ணிகளோட படுத்துட்டு இருக்குது. யாரு? நாரதர் சொல்கிறாராம், இந்த பசங்கள்லாம் மாயையில் சிக்கிட்டு அலமோதுறாங்க, நானெல்லாம் வந்து மாயைக்கு கட்டுப்பட மாட்டேன் அப்படின்னாராம். பகவான் தலையில் கை வைக்கிறார் நான் தானவத்தை போக்குறதுக்கு. உடனே மாயை பிடிக்கிறது பல ஜென்மங்கள் எடுத்து கடைசியில் பன்றியாக பிறந்து 10 குட்டியை போட்டுட்டு பாலஞ்சாக்கடையில் போய் படுத்துட்ருக்கார். யாரு? நாரதர், மானச புத்திரர், மிகப்பெரிய ஒரு ஞானி. அவர் போய் படுத்துட்ருக்கார். அப்போ பகவான் சொல்கிறாராம், அம்பாள் சொல்கிறாராம், அதனால் கூப்பிடுங்க, பாவம் என்னதான் நம்ம மானச புத்திரன் அவன் இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கானே கூப்பிடுங்க. அப்போ பகவான் சொல்கிறாராம், நம்மெல்லாம் கூப்பிட்டா ஏறாது, இல்லை அதுக்கு காலம் வரல, காலம் வர வரைக்கும் அவன் அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னாராம். இல்லை என்னால் முடியாது, நீங்கள் கூப்பிடுங்கன்னு. இவர் போய் அந்த சூலத்தில் எடுத்து குத்துனாராம். குத்துனோடனே நாரதா வெளிவான் திரும்பிப்பார், நட போய வேறு வேலை இல்லை, குழந்தை குட்டியோட சுகமாக இருந்துட்டுருக்க, நீ வந்து டிஸ்டர்ப் பண்ணாதன்னு சொல்லிட்டான். அதுபோல் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், இந்த விஷய சுகங்களில் எல்லாம் மூழ்கி அதையெல்லாம் ஆனந்தம் என்று நினைத்து கொண்டு இருக்கக்கூடிய நமக்கு யார் குரு என்பதை கண்டுபிடிக்க முடிவதில்லை. சரியான குரு யார் என்று கண்டுபிடிக்க முடியும். அப்போ இந்த உண்மை தெரியாத போது நம்ம என்ன பண்ணுறோம், ஜடிலோ முண்டி நுஞ்சித கேசாகா, ஜடிலோ பெரிய ஜடாமுடி வச்சு ஒரு 5 கிலோ இதை தூக்கி தலையில் வச்சுட்டு தலை இப்படி நிமித்த முடியாமல் இப்படி ஆட்ட முடியாமல் யார் இருக்காரோ அந்த ஆளை பார்த்தா உடனே குருகிறான். ஜடிலோ அல்லது முண்டினா மொட்டை எடுத்துக்கொள்பவர்கள் அல்லது ஜடைய நீண்டமான எவ்வளவு ஜடை நீளமாக இருக்குதோ அவ்வளோ ஞானி. 2 அடி ஜடை இருந்ததுன்னா அவர் அந்த அளவுக்கு ஞானி. 6 அடி ஜடை இருந்தால் அவர் பெரிய ஞானி, இவர் சின்ன ஞானி. இப்படியெல்லாம் பைத்தியகாரத்தனமாக தெரியாதுங்க, அப்போ தெரியும் அப்படிங்கிறார். ஜடிலோ முண்டி. அப்புறம் லுஞ்சித கேசா, இந்த இவன் ஜெயின்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, அந்த முடியை வேரோடு முடியும், இன்னி வளரக்கூடாதான். அதனால் ஒரு முடியாக பிடிச்சி வேரோடு எடுத்துருவாங்க, ரத்தம் கொட்டும். அப்படி சகிச்சுட்டு அதை கம்ப்ளீட்டாக எடுத்துறது. அப்படி பண்ணவங்க ஒரு வேளை ஞானம் பிறக்குமா அவங்களுக்கு? இந்த எப்படி ஜடையினுடைய அளவை பொறுத்து ஞானமோ அதோட முடியினுடைய ஆழத்தை பொறுத்து ஞானமாக இருக்குமா அப்படின்னு நினைக்கிறோம். அல்லது காஷாய அம்பரம், காவி துணியை அணிந்து கொண்டு என்ன பண்ணுறார், பகுகிருத்த வேஷக, அருமையான வேஷம். இந்த உலகத்திலேயே தப்பிக்கிறதுக்கு அந்த காலத்தில், இந்த காலத்தில் காய் போட்டாலே மாட்டேங்கிறாங்க. அப்போவே எல்லாம் இது நடந்திருக்கு. நம்ம இன்னைக்கு சொல்கிறோம் அந்த ஆனந்தா இந்த ஆனந்தா, இவன் மாட்டான் அவன் மாட்டான்னு. அன்னைக்கே அவர் பகவான் பார்த்துருக்கார், சங்கரர் பார்த்துருக்கார். காஷாயாம்பர பகுகிருத வேஷக, நல்ல காஷாயத்தை போட்டுட்டு கையில் வந்து அந்த உத்தரணி அந்த பேர் என்ன சொப்பொன்று வச்சுருப்போம், உத்தரணி, அது கமண்டலம். அப்புறம் பிக்ஷா பாத்திரம், அந்த திருவோடு கமண்டலம், அந்த ஸ்டிக் ஒன்று ஹேண்ட் ரெஸ்ட் வச்சு அப்படி வச்சு உட்காந்துக்கிறது. இதெல்லாம் வச்சு பட்டை கிட்ட எல்லாம் போட்டு காவி துணி கட்டிட்டு அப்படின்னு நடத்த பார்த்தாலே அவர் அப்படி சிவபெருமானே நேரில் வந்த மாதிரி இருக்கக்கூடியவர். ஆனால் இவர் யாருன்னா, அந்த ஆளெல்லாம் யாருன்னா, பஷ்யன் அபி ச ந பஷ்யதி மூடாக, அவர்கள் வெளியிருந்தும் குருடர்கள். கண் இருக்குது ஆனால் குருடர்கள், பார்க்க முடியவில்லை. ஏன்னா ஒரு திருடன் ஒரு ராஜாட்ட போய் எல்லா பொருளும் எல்லாம் எடுத்துட்டு திரும்பி வரும்போது எப்படியோ ஒரு சின்ன சத்தம் கேட்டு படை வீரர்கள்லாம் துரத்திட்டு வரான். துரத்திட்டு வரும்போது அப்படி இப்படி ஓடி கீடி காட்டுக்குள்ளே பூந்துடுறார். காட்டுக்குள்ளே போகும்போது ஒரு சின்ன குடிசை, அந்த குடிசைக்குள்ளே எட்டி பார்க்குறாரு, சாமியார் இல்லை. ஆனால் சாமியாரோட சாமானங்கள்லாம் இருக்குது. அந்த இது கொட்டை முட்டை அது இதெல்லாம் எல்லாத்தையும் தூக்கி மாட்டிட்டு அப்படி உட்காந்துட்டார்.
அந்த இதையெல்லாம் பின்னால் ஒழிச்சு வச்சுட்டு போட்டேன். வந்தவனையும் அங்கேயும் இங்கேயும் சுற்றி பார்த்துட்டு வந்து கூப்பிட்றாங்க, சாமி சாமி சாமி. இவன் கல்ல கடிச்சிட்டு எங்கே எடுத்துருவாங்களோ பயத்தோட கண்ணை இருக்க மூடி அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க குத்தி பார்க்குறாங்க, இதில் வாளில் ஒரு குத்தி பார்க்குறாங்க, சூலாயத்தில் குத்தி பார்க்குறாங்க, எல்லாத்தையும் பொறுத்துட்டு பேசாமல் இருக்காங்க. உடனே இந்த மந்திரி நினச்சிட்டார், ஆஹா நம்ம நாட்டில் இவ்வளோ பெரிய ஞானி இருக்கிறார், வாழால் குத்துனா கூட தெரிய மாட்டேங்குது, சூலாயத்தில் குத்துனா தெரிய மாட்டேங்குது, அப்படியே ஞான நிஷ்டையில் இருக்கார், அவர் பெரிய தபஸ் இருக்காருன்னு சொல்லிட்டு போயிட்டு ராஜா சொன்னாராம். அந்த ராஜா என்ன பண்ணார், ஆஹா நம்ம நாட்டில் இப்படி ஒரு ஞானி இருக்காரா, நமக்கு தெரியாமல் போச்சேன்னு சொல்லி வைடூரியா அது இதெல்லாம் பெரிய தட்டெல்லாம் வச்சு பெரிய படையோடு வந்தாராம். வந்து சாமி எங்கள் ஊரில் நீங்கள் இருக்கிறது எனக்கு இத்தனை நாளாக இந்த மடப்பயனுக்கு தெரியாமல் போச்சு, என்னுடைய அறியாமையை மன்னிச்சுங்க அப்படின்னு சொல்லி அதையெல்லாம் வச்சு நமஸ்காரம் பண்ணாராம். இந்த சாமிக்கு, இந்த போலி சாமிக்கு என்ன யோசனை பண்ணாராம், வெறும் வேஷம் போட்டதுக்கே இப்படின்னா உண்மையான சாமியாராக இருந்தால் என்ன ஆகிறது அப்படின்னு நினச்ச உடனே டக்குன்னு சொல்லிட்டாராம், சாமி ராஜா நான் போய் சொன்னேன், உண்மையிலே நான் தான் திருடினேன், பாருங்க நகையெல்லாம் அங்கே இருக்குது, இது நான் போய் சொன்னேன், உங்கள்கிட்ட தப்பிக்கிறதுக்காக இதை போட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த வேஷத்தை போட்ட உடனே உண்மை சொல்ல வேண்டும் என்கின்ற எண்ணம் வந்துருக்கு. அப்போ ராஜா சொன்னாராம், எப்போ நீ வேஷத்தை போட்ட உடனே உனக்கு உண்மை தெரிஞ்சு இந்த நிலைமைக்கு வட்டியோ அப்போ நீயும் ஞானி தான் அப்படின்ட்டு அதையும் வச்சுக்க இதையும் வச்சுக்கிட்டு நமஸ்காரம் பண்ணி போயிட்டாராம். அப்படிப்பட்ட உயர்ந்த தன்மையுடையது இந்த இந்த துறந்தார் பெருமை துணைக்கூறில் வையத்துள் இறந்தார எண்ணிக்கொள். ஒரு ஒரு துறவியை எடை போட்டு பார்க்கலாம் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, இந்த உலகத்தில் இதுவரைக்கும் இந்த 4 யுகத்துலேயும் எத்தனை பேர் இறந்துருக்காங்க அப்படின்னு 1 2 3 4 எண்ணி பார்த்தா அத்தனை பேரை எண்ணினாலும் எப்படி எண்ண முடியாதோ அதை விட முடியாதவரா, இவரோட பெருமையை சொல்ல முடியாது என்று எப்படி சொல்கிறதுன்னு தெரியாதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அப்படிப்பட்ட ஒரு பெரிய நிலை. அது மாதிரி எப்படி நம்ம பட்டினத்தாரும் அந்த ராஜாவும் ரொம்ப ஃப்ரெண்டு, அவங்க ஊர் ராஜாவும் அந்த ராஜாவும் அவரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. அவருக்கு எப்பப்பெல்லாம் ப்ராப்ளம் வருதோ அப்போல்லாம் பட்டினத்தார் அவருக்கு கடன் கொடுப்பாராம். அவ்வளோ பெரிய பணக்காரர் இருக்கார். அவர் ஒரு நாள் காதறுத்த ஊசியும் வாராதே கிடைக்கன் காணுன்னு சொல்லிட்டு போயிட்டார். போய் ஒரு மரத்துக்கடியில் உட்கார்ந்துருக்கிற போது எல்லாரும் போய் சொல்கிறாங்க, சாமி அவ்வளோ பெரிய ஆள் இப்போ கோமணத்தை கட்டிட்டு அங்கே போய் உட்காந்துருக்காரு, நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு ராஜாவை கூப்பிடுறாங்க. ராஜா வர்றார். வரும்போது இவர் உட்காந்துட்ருக்கார், கோமணத்தை கட்டிட்டு உட்காந்துட்டு ஏயா நீ வா, நீ எப்பேற்பட்டவன், நீ எனக்கெல்லாம் பணம் கொடுக்குற அளவுக்கு உயர்ந்தவன், உன்னோட நிலை என்ன, நீ போய் இப்படி உட்காந்துருக்கையே என்னத்தை கண்டுபிடிச்சதில்ல. அதை சொல்கிறாரா, நான் இருக்க நீ நிற்கணும். இவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருந்தேன், இவ்வளோ நாள் உனக்கு எல்லாம் நான் கொடுத்துட்டு இருந்தேன், ஆனால் அரண்மனையில் வந்தால் நான் என்ன பண்ணணும், இப்படிதான் இருக்கணும். நீ சிம்மாசனத்தில் இருந்த, நான் கீழே தான் நிற்கணும், நீ தான் எனக்கு இது பண்ண முடியாது. ஆனால் இங்கே நீ நிற்கிற, நான் உட்காந்துருக்கேன், இதுக்கு மேலே என்னப்பா வேணும் போட்டாலாம். அந்த மாதிரி துறந்தார் பெருமை துணைக்கூறில் வையத்துள் இறந்தாரை எண்ணிக்கொள்ளல். பஷ்யன் நபி ச ந பஷ்யதி மூடாகா. அவர்கள் இவ்வளவு தூரம் ஒரு நிலைப்பாடு இருக்கக்கூடியது என்பதை அறியாதவர்கள். அதனால் சாது தர்சனம் பாவ விமோசனம், சாதுவை பார்த்தாலே பாவங்கள் எல்லாம் போய்விடும். அப்படிப்பட்ட உயர்ந்த அந்த நிலையில் இருக்கக்கூடிய அதை கேவலம் உதிர நிமித்தம் பகுகிட்ட வேஷம், வெறும் சாப்பாட்டுக்காக வேண்டி இப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டை செய்து ஏமாற்றி கொண்டிருக்காங்க. இதை விட மிகப்பெரிய பாவம் என்பது உலகத்தில் எதுவுமே இல்லை. வெறும் சாப்பாட்டுக்காக, தன்னுடைய சுகத்துக்காக இந்த அருமையான ஒரு, அதான் சொல்லுவாங்க, ராவணன் சீதையை அடைவதற்காக என்னென்னமோ வேஷமெல்லாம் போட்டு வந்தாராம்.
அப்போ அவன் விபீஷணனா இன்னொருத்தர் கேட்குறாரு, நீ எதை போட்டாலும் அவன் மயங்க மாட்டா, ஒரு சாது வேஷம் போட்டுட்டு போனீங்கன்னா உடனே வந்து அவன் நீ சொல்கிறத கேட்டுருவானா. அவன் சொன்னானா, சாது வேஷம் போட்டால் என்னால் பொய் சொல்ல முடியாது, ஏமாற்ற முடியாது, வேஷம் போட்டாலே ஏமாற்ற முடியாது. அதுதான் அந்த தன்மையினுடைய தன்மை. அப்படிப்பட்ட அந்த உயர்ந்த நிலையை அறியாமல் கேவலம் வயிற்று பிழைப்புக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கெல்லாம் பஷ்யன் நபி விழி குருடர்கள், விழியிருந்தும் குருடர்களாக இருப்பவர்கள். அங்கம் கலிதம் பலிதம் முண்டம் தசன விகீனம் ஜாதம் துண்டம் விருத்தோ யாதி கிருஹீத்வா தண்டம் தகவினமுஞ்சத்யாசா பிண்டம் பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே. பகவான் இயற்கையிலேயே நமக்கு இந்த உலக ஆசையிலிருந்து விடுபட வேண்டும் என்பதற்காக எப்படி ஒரு இலையானது முதிர்ந்த உடனே பழுத்து போய் கொஞ்ச நாள் இருந்து தானாக கீழே உதிர்ந்து விடுகிறதோ அதுபோல் பகவான் நமக்கும் அந்த முதிர்ந்த நிலை என்பதை கொடுக்கிறார். எப்படி? அங்கம் கலிதம், உடலெல்லாம் தளர்ந்து போய்விட்டது, நடக்க முடியல, நடந்தால் தள்ளாடுது. அப்புறம் முடியெல்லாம் நரைத்து போயிடுது, அப்புறம் மெல்ல விழுந்துருது, கொட்டி போயிடுது. தர்சன விகீனம், பல்லெல்லாம் கொட்டி போயிடுது, அல்லது உடைந்து போய் ஒன்றுக்கு இல்லாமல் போய் விடுகிறது. அப்புறம் தானாக என தத்தக்கா புத்தக்கா 4 காலு, தானே நடக்கையில் 2 காலு, உச்சி வெளுத்தையில் 3 காலு, ஊருக்கு போகையில் 4 காலு. தத்தக்கா புத்தக்கா 4 காலு. நம்ம குழந்தையா இருக்கும்போது நடக்க முடியாது, மண்டி போட்டுட்டு 4 காலில் நடக்கலாம். தானே வளர்ந்த உடனே 2 காலு, உச்சி வெளுத்த உடனே 3 காலு, குடி தடியை பிடிச்சிட்டு போகிறான். கடைசியில் ஊருக்கு போகும்போது ஊருக்கு போகையில் 8 கால், 4 பேர் 8 பேருக்கு 8 கால் தூக்கிட்டு போகிறாங்க. அப்படி ஒன்றொன்றாக மாறிக்கொண்டே போய்கொண்டிருக்கக்கூடிய இதில் விருத்தோ யாதி, வருஷமானலாம் கடந்து போயிருக்கு, நீ கிழவனாக போய்விட்டாய். கிரகித்வா தண்டம், நீயாக நிற்க முடியாது, தடி இல்லாமல் உன்னால் நேராக நிற்க முடியாது. அப்படிப்பட்ட ததபின முஞ்சதி ஆசா பிண்டம், ஆசை என்கின்ற அந்த பேயானது உன்னை விட்டு விடமாட்டேங்கிருந்தார். எவ்வளவு பகவான் இதில் இருந்தெல்லாம் விலக வேண்டும் என்று தான் ஒன்றொன்றா எடுத்துக்கிறார். காது கேட்கலையா, டபுள் ஓகேனா, தொல்லையே இல்லை. யார் என்ன சொல்கிறா என்ன, மாமியார் திட்டினா என்ன, மருமக இது பண்ணா என்ன, ஊர்க்காரன் திட்டினா என்ன, எது ப்ராப்ளம் இல்லை. நிம்மதியாக நாம் என்ன இறை சிந்தனையிலே இருந்து கொண்டிருந்தால் பிரச்சனை இல்லை. அப்புறம் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே அதை சாப்பிட்டா இதை சாப்பிட்டா ஒத்துக்காது. அதை எப்படியாவது பக்குவப்படுத்தி சாப்பிட்றது. இப்போ பல்லு போயிடுச்சுன்னா அந்த முறுக்கை வந்து இதில் வச்சு குடலில் வச்சு குத்தி, உரலில் வச்சு குத்தி பவுட்ரு பண்ணி அப்புறம் சாப்பிட்றது. இப்படி சாப்பிடணும் தேவையா? அது போய் 2 நாளைக்கு ஜீரணமாகாமல் வயிற்றுக்குள்ளே கிடைக்குது. இதை வேண்டாம் பொடி பண்ணிட்டேன், உள்ளுக்குள்ளுக்குற ஜீரண சக்தியை என்ன பண்ணுற, ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் எதெல்லாம் பகவான் வேண்டாம் என்று விடுகிறாரோ அதெல்லாம் விட்டுறணும். அதுக்கு நீ எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் போடக்கூடாதப்பா, போட்டால் ப்ராப்ளம் ஆயிரும் என்று சொல்கிறார். அப்படி ஒன்றொன்றும் உன்னுடைய இந்திரியங்கள் எப்படி கூர்மோங்காணிவ ஆமையானது, எப்படி யாராவது ஒருத்தர் தொடப்போகும்போது தன்னுடைய அங்கங்களை எல்லாம் உள்ளே எடுத்துக்கொள்கிறதோ அதுபோல பகவான் உனக்கு முதிர்ச்சி ஆக ஒவ்வொரு அங்கமாக உள்ளுக்குள் எடுத்துக்கிட்டே போகிற. அதை புரிஞ்சிக்காம அதை வலுக்கட்டாயமாக அதுக்கு வெளிக்கொண்டுட்டு வர்றதுக்கு நினைக்கிற காரணம் ஆசை, அனுபவித்ததனுடைய வாசனைகள். அனுபவ வாசனைகள் விடாத காரணத்தினால இன்னும் எப்படியாவது, அதான் நான் சொல்ல, ஒரு சுகத்தை அனுபவிக்கணும்னா 3 நிலைப்பாடுகள் ஒரு நேர்கோட்டில் வரணும். ஏன்னா ஒன்று வந்து விஷயம், அப்புறம் இந்திரியம்,
மனசு. இந்த மூணு ஒரு நேர்கோட்டில் இருந்தால் தான் அந்த விஷயத்தை நீ சுகமாக அனுபவிக்க முடியும். நம்ம நல்ல ஒரு மாம்பழம், ஆஹா பார்க்குறதுக்கு பழப்பழம் அழகாக இருக்குது, மஞ்சளாக இருக்குது, தங்கம் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்து நறுக்கி வாயில் வச்சோம்னா என்ன உச்சி மண்டையில் சுருங்குதான். அந்த மாதிரி அந்த புளிப்பு வந்து உச்சி மண்டையில் சுருன்னு அடிச்சதுன்னா அந்த மாம்பழம் என்ன அந்த மாம்பழத்தை எப்படி நாம் சுவைக்க முடியும்? அப்போ விஷயம் நீ நினைப்பது போல் சுகத்தை தருவதாக இருக்கும். அப்போ